சங்கமம் மென்பொருளை பற்றி சில தகவல்களை இங்கு காணலாம். இப்பொழுது நான் ஒரு இணையதளத்தில் இருந்து எனக்கு தேவையான சில தகவல்களை காப்பி அல்லது நகல் செய்கிறேன். நகல் அல்லது காப்பி செய்யப்பட்ட அந்த தகவலை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்து அதில் பேஸ்ட் செய்கிறேன். பேஸ்ட் செய்யப்பட்ட தகவல் என்னிடத்தில் இல்லாத லதா ஃபாண்டில் உள்ளது. எனவே சங்கமம் மென்பொருளின் மூலம் ஃபைண்ட் வாட்டில் தகவல் உள்ள லதா ஃபாண்டை தெரிவு செய்து ரீப்ளேஸ் வித்தில் என்னிடத்தில் உள்ள ஃபாண்ட்டுக்கு, அதாவது கண்ணதாசன் என்னும் ஃபாண்ட்டுக்கு தெரிவு செய்து கன்வெர்ட் என்னும் பட்டனை கிளிக் செய்யும் பொழுது லதா ஃபாண்டில் இருக்கும் எழுத்துக்கள் என்னிடத்தில் உள்ள தமிழ்கம்பன் என்னும் ஃபாண்டிற்கு மாற்றப்படுவதை கண்கூடாக காணலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மாற்றம் நம்மிடத்தில் இல்லாத எந்த ஒரு தமிழ் ஃபாண்டில் இருந்தும் நம்மிடத்தில் உள்ள எந்த ஒரு தமிழ் ஃபாண்டிற்கும் மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது முழு ஆவணமும் விரைவாகவும் பிழையின்றியும் மாற்றப்பட்டிருப்பதை நீங்களே பார்க்க முடியும். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த ஆவணம் என்னிடத்தில் இல்லாத வானவில் என்னும் ஃபாண்டில் உள்ளது. இதை சங்கமம் மென்பொருளின் மூலம் என்னிடத்தில் இல்லாத வானவில் என்னும் ஃபாண்டை ஃபைண்ட் வாட் என்னும் லிஸ்டில் தெரிவு செய்து ரீப்ளேஸ் வித்தில் என்னிடத்தில் உள்ள ஃபாண்டிற்கு, உதாரணத்திற்கு தமிழ் மதுரம் என்னும் ஃபாண்ட் என்னிடத்தில் உள்ளதாக கொள்வோம். அதை தெரிவு செய்து கன்வெர்ட் என்னும் பட்டனை கிளிக் செய்யும் பொழுது வானவில்லில் உள்ள ஃபாண்ட் என்னிடத்தில் உள்ள தமிழ் மதுரம் என்னும் ஃபாண்டிற்கு மாற்றப்படுகிறது. இந்த ஃபாண்ட் மாற்றம் 2 விதங்களில் செய்யலாம். ஒன்று, முழு ஆவணம், அதாவது ஹோல் டாக்குமெண்ட்டை ஃபாண்ட் மாற்றம் செய்யலாம். இரண்டாவது, தெரிவு செய்யப்பட்டுள்ள எழுத்துக்கள் மட்டும், அதாவது செலக்டட் டெக்ஸ்ட் ஒன்லி என்ற முறையிலும் செய்யலாம். ஆவணம் முழுவதும் தமிழ் மதுரம் என்னும் ஃபாண்டிற்கு மாற்றப்பட்டிருப்பதை காணலாம்.